SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் காட்சியளிக்கும் கருமேனி ஆறு. என்னதான் ஆனது கருமேனி ஆற்றிற்கு? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தாமிரபரணி ஆறு பெரும்பாலும் பல ஊர்களின் குடிநீர் தேவைக்காகவும் விவசாயிகளின் வேளாண்மைக்காகவும் பயன்பட்டு வருகிறது. மக்களும் விவசாயிகளும் பயனடையும் வகையில் இருந்த தாமிரபரணி ஆறு கடந்த சில நாட்களாகவே மக்களை பெரும் கவலைக்குள்ளாக்கி வருகிறது. ஒருபுறம் மக்கள் மழை வெள்ளத்திலும் மறுபுறம் வறட்சியாலும் தத்தளிக்கின்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் புயலின் தாக்கத்தால் பெய்த தொடர் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் ஏரல் தரைப்பாலம் மூழ்கடித்து போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டு மக்கள் பெருந்துயரில் மூழ்கினர். சமீபத்தில் தாமிரபரணியில் கடுமையான வெள்ளம் வந்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம். இது அடிக்கடி வருது. ஒரு மழைக்கு கூட தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான வெள்ளம் வந்து பலத்த சேதங்களை விளைவிச்சிட்டு வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், தாமிரபரணியில் வந்து அதிகமான லோடு ஏற்றக்கூடிய அளவுக்கு பல கிளை நதிகளை கொண்டு அதில் சேர்த்துருக்காங்க. எப்போதுமே தாமிரபரணியில் வெள்ளம் வரும்போது பாபநாசம், மணிமுத்தாறு போன்ற முக்கியமான அணைகளை திறந்து விட்டால் தான் இவ்வளோ வெள்ளம் வரும். ஆனால் இந்த தடவை அந்த அணைகள் நிரம்புறதுக்கு முன்னக்கூட்டியே வெறும் மழையினாலேயே ஆத்தூர் பாலத்தை மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி அதிகமாக போனதை பார்த்தோம். போக்குவரத்தெல்லாம் மாற்றி விட்டதை பார்த்தோம். மணிமுத்தாறு, பாபநாசம் போன்ற முக்கிய பெரிய அணைகளை திறக்காத போது தாமிரபரணி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டது இதற்கு காரணம். மணிமுத்தாறு, பாபநாசம் போன்ற முக்கிய பெரிய அணைகளை திறக்காத போதும் தாமிரபரணி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. இதற்கு காரணம் கருமேனி ஆற்றிற்கு வரவேண்டிய மணிமுத்தாறு பச்சையாறு நீரை தேவையில்லாமல் தாமிரபரணி ஆற்றுடன் இணைத்து ஆற்றை பெரும் கொள்ளளவு பெற செய்வதே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் அகலம் 200 மீட்டர், கருமேனி ஆற்றின் அகலம் 120 மீட்டர். இன்று கரை புரண்டு ஓடும் தாமிரபரணி ஆறு மறுபுறம் கருமேனி ஆற்றில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட செல்லவில்லை. வந்த தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட அளவை கருமேனி ஆற்றுப்பாடியாக வடித்திருந்தால் இந்த அளவிற்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்காது. இதையெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு மாற்றுறதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு. தாமிரபரணியிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தெற்கு பகுதியில் கருமேனி ஆறுன்னு ஒன்று இருக்கு. அந்த கருமேனியுடைய அகலமும் நம்ம தாமிரபரணியுடைய அகலமும் ஈக்குவல் தான். அந்த காலத்தில் எப்போதுமே கால்வாய்ங்கிறது நம்ம அமைச்சிக்கிடுறது, ஆனால் ஆறுங்கிறது இயற்கையாக தன்னுடைய வழித்தடத்தை அமைச்சிக்கிட்டது. அந்த வகையில் நம்ம கருமேனி ஆறு நம்ம தாமிரபரணி ஆறுக்கு ஈக்குவலாக அகலத்தில் ஓடி இருக்கு. அதை இவங்க ஆங்காங்க மறித்து இன்னைக்கு கருமேனி ஆற்றை அப்படியே அழிச்சிட்டாங்க. சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறையினர் ஆலோசித்து வறட்சியால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான கருமேனி ஆற்றுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள சேதம் ஏற்படாமல் தடுக்க முடியும். நாங்கள் ஏற்கனவே இது பற்றி பல முறை நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். அரசு உரிய செவி சாய்க்கவில்லை. அதனால் ஏராளமான இழப்பீடுகளை சந்திச்சுக்கிட்டு வர்றாங்க. அதனால் இந்த முறையாவது நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை செவி சாய்த்து கருமேனி ஆற்றில் மறுபடியும் தண்ணி விட்டு கருமேனி ஆற்றை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். மேலும் வறட்சி மிகுந்த பகுதிகளான உடன்குடி, சாத்தான்குளம், திசையன்விளை போன்ற பகுதிகளை வளமைமிக்க பகுதிகளாக மாற்றலாம் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ளீட்டு பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.